வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்க போகிறோம். மளிகை ஜாமான் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காய்கறி ஐட்டம், வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே வாங்குவோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது நமக்கு டைம் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான், காய்கறி ஜாமான் எல்லாம் வாங்குறது பார்த்தீங்கன்னா லூலூவில் தான் நம்ம மேக்ஸிமம் வாங்குவோம். லூலூ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் இந்தியாவிலேயே நிறைய பிரான்ச்சஸ்லாம் வந்துடுச்சு. அங்கே தான் வாங்குவோம். காய்கறியே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மளிகை ஜாமானும் ஓகே தாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஜாமான்லாம் வாங்குற கடை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு நாள் ஜாமான் வாங்க போனோம்னு வச்சுங்களேன், நம்ம ஊர் காசுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 40-50 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். கைஸ், இங்கே ஜாமான் வாங்குற மாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ பார்க்கிங் தான். ஆனால் அதுலேயும் ஒரு லிமிட் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 hours 3 hours அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால வந்துட்டு நீங்கள் அந்த டைமுக்குள்ளார நீங்கள் ஜாமான் வாங்கிட்டு வெளியில் வந்துடணும். இல்லைன்னா அப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. நம்ம அதுதான் பார்க்கிங் அங்கே தான் போய் பண்ணணும். சனிக்கிழமையாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரீ தாங்க. கீழே போயிடலாம், ஏன்னா மேலே பார்க்கிங் கிடைக்கிறது கஷ்டம். கீழே போயிட்டோம்னா நம்ம லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் நிப்பாட்டினா தான் நம்ம வந்து ஜாமானை ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய ஜாமான் ட்ராலி இருக்கும், உள்ளேருந்து தள்ளிட்டு வந்துடலாம். தள்ளிட்டு வந்துட்டு வெளியில நம்ம கார்ல ஏத்திக்கிது பக்கத்துலேயே நிப்பாட்டினோம்னா ஏத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு நடை நான் பாத்தீங்கன்னா இது மாதிரி மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு வந்துருவோம். ஒரு நடை வந்தோம்னா மேக்சிமம் எல்லா ஜாமானையும் கவர் பண்ணி வாங்கிட்டு போற மாதிரி வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா சும்மா வந்துட்டு இருக்க முடியாது பாருங்க. இங்கெல்லாம் மேக்சிமம் காரு தான் கைஸ். கார்ல தான் ஜாமான் வாங்க போனாலும் சரி, வெளியில போனாலும் சரி, எல்லாத்துக்கும் கார் தான். நமக்கு ஆனா பார்க்கிங் கிடைக்கணும், பார்க்கலாம். பார்க்கிங் கிடைக்கலன்னா தான் கஷ்டம். ரொம்ப தூரத்துல கிடைச்சாலும் நம்ம அங்கேயாவது தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். சரி, இன்னொரு ஸ்டெப்பு கீழே போவோம். இன்னொரு அண்டர் கிரவுண்ட் இன்னும் ஒரு ஸ்டெப்பு கீழே போகலாம். அதுல கிடைச்சாலும் ஓகே. ஆனா இப்படி நம்ம லிஃப்ட் கிட்ட, இப்போ உங்க ரைட் சைட்ல இருக்கு பாருங்க, இதான் லிஃப்ட். இதுகிட்டே நிப்பாட்டிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம ஏத்துறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். பார்க்கலாம், இங்க ஒரு பார்க்கிங் இருக்கு. ஓகே கைஸ், நான் பார்க்கிங் போட்டுட்டு ஜாமான் வாங்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து காரை பார்க் பண்ணியாச்சு. அப்படியே கடைக்குள்ள போயிட வேண்டியதான். ஆக்சுவலா கடை இல்லை, இது வந்து மாலுக்குள்ள போயிட வேண்டியதான். உள்ள போயிட்டு உங்களுக்கு வீடியோ போட முடிஞ்சா போடுறேன், இல்லைன்னா போட்டோஸ் ஏதாவது போடுறேன். ஓகே கைஸ் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வாங்கியிருக்க ஜாமான். பாருங்க, இது மாதிரி தான் ட்ராலியில தள்ளிட்டு போகணும். நம்ம காரு கிட்ட போறோம். போயிட்டு அப்படியே ஜாமான் எடுத்து வச்சுட்டு போக வேண்டியது. இன்னைக்கு ரொம்ப அதிகமாவே டைம் ஆயிடுச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய கூட்டம். சனிக்கிழமையா இருக்கிறதுனால சரியான கூட்டம் வேற. காரு கிட்ட வந்தாச்சு, அப்படியே எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே கைஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஜாமான் எல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம். இங்க பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு ஷாப்பிங்கு. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் எல்லாம் கிடையாதுங்க. பாலித்தீன் பேக் வந்து ஆட்டோ லோட், அதுக்கு தனியா காசு பே பண்ணணும். அதனால இது வந்து ரீயூசபிள் பேக் தான். இது நம்ம வாங்கி வச்சுப்போம். இதை யூஸ் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். நிறைய ஜாமான் வைக்கலாம் கைஸ், எவ்வளவு தூக்க முடியுதோ அவ்வளவுக்கு வைக்கலாம். அதே பாருங்க, பேக் நான் கம்மியா எடுத்துட்டு வந்துட்டேன். சில ஜாமான்லாம் கீழே வச்சுட்டேன் பாருங்க, வேற வழி இல்லை. எனிவே ஓகே கைஸ், நம்ம கிளம்பலாம். யூஸ்வலா நான் சனி ஞாயிறுலாம் பாத்தீங்கன்னா நான் ஜாமான் வாங்க வரமாட்டேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கும். ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் அன்னைக்கு தானே லீவ் இருக்கு. அதனால அவங்க ஃபேமிலியோட வந்து காய்கறி வாங்குறதுக்கு வருவாங்க, ஷாப்பிங் போறதுக்கு வருவாங்க. நல்ல கூட்டமாவே இருக்கும். ஒரு வாரமா நம்ம வந்து வெளியில போயிருந்தோம், அதனால வேலை எல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருந்துச்சு. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அவ்வளவுதான் கைஸ், பர்ச்சேசிங் வீடியோ முடிஞ்சிடுச்சு. கைஸ், இங்க பாத்தீங்கன்னா பாலித்தீன் பேப்பர் அலோடு இல்ல, அதுக்கு தனியா நீங்க பே பண்ணணும். அதுக்கு பேசாம நம்ம என்ன பண்றதுன்னா ரீயூஸ் பண்ற மாதிரி உள்ள பேப்பர் வாங்கிக்கிறது. அது பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன பாருங்க, அந்த பேக் அது நல்லா நம்ம ஊர்ல இந்த உரம்லாம் கொண்டு வர பேக் இருக்கு பாருங்க, சாக்கு மாதிரியே இருக்கும். அந்த மெட்டீரியல் இது நல்லா இருக்கும். நம்ம ரீயூஸ் பண்றதுக்கோ வாஷ் பண்றதுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம கார்ல ஒரு 10 பேக் ரெடியா வச்சிருப்போம். ஏன்னா நம்ம திடீர்னு கடைக்கு போற மாதிரி இருக்கும், ஜாமான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு அந்த டைம்ல பை தேடிட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா காசு கொடுத்து தான் நீங்க பாலித்தீன் பை வாங்கணும். அதனால வந்துட்டு நம்ம அந்த பேக் தான் யூஸ் பண்றோம். எனிவே see you guys, see you in next video. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. see you in next video. Bye guys, bye.